நேஹாஸ் டே அவுட். நம்ம வந்து சென்னை வந்து 2 நாள் ஆச்சு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்னைக்கு காலையில தான் வந்து ஹோட்டல் வெக்கேட் பண்ணிட்டு, இப்ப நமக்கு வந்து விசா டிராப் பாக்ஸ் அப்பாயின்ட்மென்ட் இருக்கு இன்னைக்கு. அதனால வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் இந்தியா வரும்போது இந்த ஸ்டாம்பிங் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய வேலையா இருக்கும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி, அப்பாயின்ட்மென்ட் ஷெட்யூல் பண்ணி, அதுக்கப்புறமா வந்து நம்ம இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த வேலைய முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வேற வேலைகள் எல்லாம் பார்க்க முடியும். ஆக்சுவலா இந்த டிராப் பாக்ஸ் அப்பாயின்ட்மென்ட் ஷெட்யூல் பண்றதே வந்து ரொம்ப பெரிய கஷ்டமா தான் இருக்கும் பொதுவா எல்லாருக்குமே. இந்த அப்பாயின்ட்மென்ட் ஸ்லாட்ஸ் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ வந்து முடியுது அப்படின்னே தெரியாது. அவ்ளோ ஃபாஸ்ட்டா வந்து க்ளோஸ் ஆயிடும். நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப வந்து கன்டினியூஸா வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். நான் வந்து என்ன பண்ணேன்னா, கூகுள் பண்ணி பார்த்தேன். எப்போ வந்து எந்த டைம்ல வந்துட்டு அப்பாயின்ட்மென்ட்லாம் ஈஸியா கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்போ எனக்கு Facebookல வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட ரெக்கமெண்டேஷன் வந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு ஜாயின் பண்ணேன். அங்க வந்து அந்த குரூப்ல ஒரு கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இருந்தாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து அப்பாயின்ட்மென்ட் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஓகே டக்குன்னு வந்துட்டு அந்த டைம்ல புக் பண்ணிட்டோம். நம்ம அப்பாயின்ட்மென்ட் வந்து ஈஸியா ஷெட்யூல் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம விசா அப்பாயின்ட்மென்ட் சென்டருக்கு வந்தாச்சு. வந்தோனே பயங்கர வெயிலா இருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு இளநீ குடிச்சிட்டு, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழ வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்துட்டு கெஸ்ட் எல்லாம் வந்து நம்ம கூட யாராவது வந்தாங்க அப்படின்னா வந்து அங்க உட்காந்துக்கலாம். இந்த வரிசையில நிக்கிறாங்க பாருங்க. இதுக்கு உள்ள தான் போணும் நம்ம அப்பாயின்ட்மென்ட்டுக்கு. எனக்கு வந்துட்டு டிராப் பாக்ஸ் அப்பாயின்ட்மென்ட் தான் இருந்தது. ஸோ நான் வந்து கன்சுலேட் போ வேண்டியதில்ல இன்டர்வியூக்காக. ஸோ வந்து கன்சுலேட் போனோம் அப்படின்னா வந்து உள்ள எதுவுமே கொண்டு போக முடியாது. நம்ம மட்டும் தான் வந்து போ முடியும். ஒரு பர்ஸ் கூட வந்து எடுத்துட்டு போ முடியாது. ஃபைல் மட்டும் தான் வச்சு நம்ம கொண்டு போகணும். பட் வந்து இந்த டிராப் பாக்ஸ் சென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, நம்ம எல்லாமே கொண்டு போலாம். பர்ஸா இருக்கட்டும், பேக் பேக்கா இருக்கட்டும், அண்ட் மொபைல் கூட கொண்டு போலாம். பட் வந்து மொபைல் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் வந்து உள்ள விடுறாங்க. வெளியூர்லலாம் இருந்து நம்ம வரும்போது நமக்கு லக்கேஜ்லாம் இருக்கும். நம்ம கூட கெஸ்ட்லாம் வருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த விசா சென்டருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழ வந்து அந்த பார்க்கிங் லாட்ல வந்து பார்த்தோம்னா, சேர்ஸ்லாம் போட்டுருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து ரூ. 30 அந்த மாதிரி பே பண்ணி நம்ம அங்க வந்து வெயிட் பண்ணிக்கலாம். அப்பாயின்ட்மெண்ட்டுக்கு வர நெறைய பேர் பார்த்தோம் அப்டின்னா வந்து கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு வெளியில வெயில்ல நின்னு கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆளுக்கு ரூ. 30 பே பண்ணி தாராளமா வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இது வந்து நெறைய பேருக்கு தெரியாது அப்டின்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா எனக்குமே தெரியாது. என் கூட அப்பா வந்திருந்தாங்க. நாங்க வந்து கேப் எடுத்துட்டு வரும்போது கேப் டிரைவர் தான் சொன்னாரு. இந்த மாதிரி வந்து அங்க ஒரு இடம் இருக்கு. ஜஸ்ட் பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கும். டீ கடைக்கு ஆப்போசிட்ல தான் இந்த அபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க வந்து நீங்க வெயிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாரு. ஸோ இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லணும்னு நெனச்சேன். என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபோட்டோ நம்ம வந்து யுஎஸ் விசாக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம தேடி தேடி போய் பார்த்து நல்ல இடத்துல வந்து எடுப்போம். பட் அந்த மாதிரி அலையணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. உள்ளேயே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து குடுக்குறாங்க. 6 ஃபோட்டோஸ்க்கு வந்து ₹300 சார்ஜ் பண்றாங்க. இது மேபி ஃபியூச்சர்ல மாறும். இப்போதைக்கு இதுதான் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ நம்ம அப்பாயின்ட்மெண்ட் டைம்லயே வந்துட்டு கரெக்ட்டா உள்ள போகலாம். அப்ப ஃபோட்டோ எடுத்துட்டும் போகலாம். ரொம்ப டைமிங்லாம் பார்த்தோம்னா, ரொம்ப வந்து ஆ இப்போ பங்க்சுவலா இருக்கணும்லாம் பார்க்கல. ஒரு 1/2 மணி நேரம் முன்ன பின்ன அந்த மாதிரி இருந்தா கூட வந்துட்டு விடுறாங்க. இது வந்துட்டு ட்ரூலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆயிருச்சு நான் உள்ள போயிட்டு வரதுக்கு. நான் ஒரு வாட்டி வந்து ஒரு டாக்குமெண்ட் இல்லாம இருந்தது. ஸோ கீழ வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போனேன். பட் என்னோட ஹஸ்பண்ட் பாப்பாக்குலாம் பார்த்தா கிட்டத்தட்ட 1 1/4 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு. அங்க வந்து கொஞ்சம் க்ரவுடா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் தான். வந்து இவ்ளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நம்ம பார்த்தோம்னா 45 டூ ஒரு 1 1/4 மணி நேரம், 1 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஃபேமிலியா போட்டிருக்கோம் ட்ராப் பாக்ஸ் அப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னா வந்து ஒருத்தரே வந்து எல்லாரோட டாக்குமெண்ட்ஸையும் வந்து சப்மிட் பண்ண முடியும். எல்லாத்தையுமே வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் பிக்கப் பண்ணுறதுமே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து யார் வேணாலும் போய் பிக்கப் பண்ணிக்கலாம். பட் வேற யாராவது போய் பிக்கப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஐடிலாம் வந்து காமிச்சு தான் வந்து பிக்கப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நாம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி குடுக்கணும். என்னோட பாஸ்போர்ட்ட வந்து இவங்க பிக்கப் பண்ண வராங்க. இவங்க கிட்ட குடுக்கலாம். எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் நம்ம எழுதி குடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்க நம்மளோட பாஸ்போர்ட்ட வந்து பிக்கப் பண்ணிக்க முடியும். டிராப் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டாம். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் குடுக்க வேண்டாம் அப்டின்னா வந்துட்டு, கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போணும்னு அவசியம் கிடையாது. பாப்பாவே வந்துட்டு கூட்டிட்டு போனாங்க என் ஹஸ்பண்ட். அவள வந்து வெளியில விட்டுட்டு தான் போயிருக்கிறாங்க. இவங்க மட்டும் தான் வந்து உள்ள அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, அதுக்காக வந்துட்டு நம்ம கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போ வேணாம். ஒரே ஒரு அடல்ட் மட்டும் போய் வந்துட்டு டிராப் பண்ணிட்டு வந்துரலாம். நான் வந்துட்டு அப்பாயின்ட்மெண்ட் ஷெட்யூல் பண்ண டைம்ல பார்த்தோம்னா, ப்ராசஸிங் டைம் தான் வந்து 3 டூ 5 வீக்ஸ் இருந்தது. பட் வந்து நான் வந்து அப்பாயின்ட்மெண்ட்டுக்கு வந்த டைம்ல பார்த்தோம்னா, லைக் வந்து டிராப் பாக்ஸ் பண்ற டைம்ல பார்த்தோம்னா, 6 ஒர்க்கிங் டேஸ்லயே வந்து கிடைக்கிற மாதிரி தான் இருந்தது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மே 9த் வந்து நான் வந்து டிராப் பாக்ஸ் பண்ணேன்.
மே 10 வந்து அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க என்னோட டாக்குமெண்ட்ஸ். அண்ட் வந்து மே 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எனக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து 18ஆம் தேதியே எனக்கு வந்து மதுரைக்கு டெலிவரியும் கிடைச்சிருச்சு. ஸோ இவ்வளோதான், ரொம்ப வந்து குயிக்காக வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டும் பாப்பாவும் பார்த்தா ஜூன் 21 வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. எப்போ வந்து அவங்க பாஸ்போர்ட் ரிசீவ் பண்ணுறாங்க, எப்போ அவங்களுக்கு கேஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா வந்து நான் அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ எடுத்துட்டேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு ட்ராப் பாக்ஸ் அப்பாயின்மெண்ட் எல்லாம் முடிச்சாச்சு. நம்ம வந்து ட்ராப் பண்ணியாச்சு நம்மளோட பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும். இப்போ வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு கிளம்புறோம். ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நமக்கு வந்து ஒரு ஃப்ளைட் டைமுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் வெளியிலேருந்து டீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உள்ளே வந்தோம். இந்த அழகாக இருந்தது, அந்த வந்து காளமாடு இருக்கிற அந்த ஜல்லிக்கட்டு தீமை வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நம்மளோட ஏர்போர்ட்டுக்குள்ளே. அண்ட் வந்துட்டு நம்ம இண்டிகோ ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருந்தோம். வந்து பேக் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் பண்ணி செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு உள்ளே போகிறோம். நான் வந்து தனியாக வர்றதுனால சென்னையில் 2 டேஸ் வேறு ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அப்பா மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. என் கூட 2 டேஸ் ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு போகிறோம். அப்பாவுக்கு இந்த வாட்டி தான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இன்றைக்கி தான் வந்துட்டு ஏற போகிறாங்க. ஸோ வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க. அண்ட் வந்து நம்ம செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு வந்து உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம், ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா இன்றைக்கின்னு பார்த்து என்ன ஆச்சுன்னா ஃப்ளைட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனால் கூட ரொம்ப போர் அடிக்குது அப்படின்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா வந்துட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறதுக்கு வந்து நானும் அப்பாவும் ரொம்ப நேரம் பேசிகிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஓகே, ஒரு வழியாக வந்துட்டு ஃப்ளைட் வந்தாச்சு, போர்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லோரும் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ளே போய் உட்காந்து உள்ளே நமக்கு கொஞ்சம் வந்து ஸ்நாக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதையும் வந்து சாப்பிட்டுட்டு மதுரைக்கு வந்து ஒரே பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட 3 வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு மதுரைக்கு வேற போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் செமையாக வந்து இருந்துச்சு இந்த ட்ரிப்பே. நம்ம மதுரைக்கு வந்தாச்சு. ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. தம்பி வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ இறங்கி ஒரு அப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம்னால ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு வந்தோம். அண்ட் வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்தது ஏர்போர்ட் இப்போது. ஓகே, கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.